இன்றைக்கி வந்து இந்த விலாகில் வந்து மார்னிங் ரொட்டீன் தான் வந்து காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிங் வேலை, க்ளீனிங் வேலை, செல்ஃப் ஆர்கனைசேஷன் வேலை, இது எல்லாமே சேர்த்து ஒரு விலாகாக வந்து கொடுத்துருக்கேன். ரெசிபியுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் பேக் டு கென்ஷி விலாக் தமிழ். வீடியோக்குள்ளே வந்து போகலாம். காலையில் வந்து ஒரு 5:30 to 6 o'clock வந்து எழுந்துருவேன். ஸ்கூல் வந்து லீவாக இருக்கிறதுனால 6 o'clock அப்படி தான் வந்து எழுந்திரிக்கிறது. காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது. வாசல் கூட்டிகிட்டே இருக்கும்போது எங்கள் தெருவில் இருக்க டாகி ஒன்று வந்து இருந்துச்சு. இவர் பேர் வந்து பப்பு. இவர் ஆப்போசிட் வீட்டில் தான் வந்து இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார்னா, தெருவில் யாருன்னா புதுசாக வந்தால் இவர் தான் ஃபஸ்ட்டு குலைக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தெருவில் இருக்க மொத்த பேரும் ரவுண்டு கட்டிட்டு அவங்கள வந்து நிற்பாங்க. ஆடு மாடு ஏதாவது வழி தவறி இந்த தெருவில் வந்துடுச்சுன்னா அவங்கள துரத்திட்டு போய் அந்த கார்னரில் விட்டுட்டு வர வரைக்கும் இவங்க வந்து அடங்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு கேங்காகவே வந்திருக்காங்க. அதில் நம்ம குக்கி வந்து ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து நைட்டு தேய்ச்சி வச்சுருக்க பாத்திரம்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். காலையிலே கென்ஷியும் அவங்க அப்பாவும் வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் தான் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இடியாப்பம் தான் வந்து செஞ்சுருந்தேன். நைட்டு வச்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அதனால் இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டோம். மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து புழிஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் இடியாப்பம். புழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கையும் வந்து வலிக்காது. இன்றைக்கி வந்து நான் இட்லி தட்டிலே வந்து புழிஞ்சி வச்சிட்டேன். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாப்பாவுக்கு வச்சு கொடுத்தா ஹாலில் வந்து சாப்பிட்டுருந்தா. கொஞ்சம் காய வைக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதனால் மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் பருப்பு புளி எல்லாத்தையும் வந்து காய வைக்கலான்னு எடுத்துகிட்டு போய் வச்சேன். வேர்க்கடலாம் வந்து காய வச்சுன்னா. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து குரங்கு வந்து இங்கே நிறைய இருக்குது. அதனால குரங்கு வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே கையோட லஞ்சையும் வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு சாம்பார் சாதம் தான் வந்து செஞ்சுருந்தேன். கென்ஷியும் அவங்க அப்பாவும் வந்து நைட்டு லேட்டாக தான் வருவோம். அதனால் லஞ்ச் வந்து வேணாம் சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் பாப்பாவுக்கு தான். இந்த பவுடர் வந்து மிளகா, தனியா, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து அரிசியும் பருப்பையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டில் வந்து 1-2 காய்கறிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு முருங்கைக்காய் வந்து பக்கத்து வீட்டு மரம் வந்து நம்ம வீட்டு மாடியில் வந்து சாஞ்சிட்ருக்கு. அதனால் ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து பறித்து வச்சுருந்தேன். ஒரு கடாய் வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து இல்லை, அதனால் போடலை. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு மீதி இருக்கிற காய்கறி எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். சாம்பார் சாதத்துக்கு வந்து பெருங்காயம் வந்து நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்சுருக்க வந்து பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேக வச்சுருக்க அரிசி பருப்பையும் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் கலந்து விட்டுக்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு வந்து விட்டுக்கிட்டேன். மில்லட்லேயுமே வந்து நீங்கள் சாம்பார் சாதம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாதிரியே தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்லாம் வந்து தெரியாது. சைட்லேயே வந்து கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா 10-11 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கடன்னு செஞ்சுருந்தேன். சாம்பாரும் நல்லா வந்து கொதிச்சிச்சு. அதனால் கொஞ்சமாக வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி தண்ணி நல்லா கொதிச்சோன்னா அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாதத்தை வந்து இதில் கலந்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு இறக்கி வச்சிட்டேன். டேஸ்ட்டான ஒரு சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கையோடு கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் சைடில் வந்து செஞ்சுட்டே இருந்தேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் முட்டை, காலிஃப்ளவர் பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி தான் வந்து செஞ்சுருந்தேன். மாங்காய் பச்சடியில் வந்து வெல்லம் போட்டு செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து இதுதான் சாம்பார் சாதம், அப்புறம் மாங்காய் பச்சடி, அப்புறம் வந்து ஒரு முட்டை. நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன். அதனால் பாப்பா கொண்டு முட்டை வந்து வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கான லன்ச் வந்து இவ்வளோ தான். நிறைய வந்து க்ளீனிங் ஒர்க் வர இருந்துச்சு இன்றைக்கி. அது இல்லாமல் செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். செடியெலாம் வந்து கொஞ்சம் நடுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே வந்து கடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. ஸ்டேஷ்னரி ரேக்குக்காக ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டேஷ்னரி ரேக்கு ஒட்டி முடித்தோன்னா அதில் கொஞ்சம் பாதி வந்து மீதம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வந்து போட்டு வச்சுருந்தேன். சரி அதை வந்து கிச்சன் செல்ஃபில் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன்னா இது எல்லா செல்ஃபுக்கும் வந்து பத்தாது. ஒரு 2 செல்ஃபுக்கு மட்டும் ஒட்டலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோ தான் வந்து மீதம் வந்து இருந்துச்சு. இது வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே உட் ஃபினிஷில் இருக்கும். ஆனால் தூரமாக இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. கிச்சனில் வந்து ஒரே கலராக வாங்கி ஃபுல்லாக ஒட்டணுன்ட்டு ஆசை. சரி அதை அப்புறம் வந்து செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து இதை பாத்திரம் கவுத்து வைக்கிற இடத்துல வந்து ஒட்டிக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். கிச்சன் மேடைக்கு மேலே கீழே வந்து 2 ரேக் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒட்ட போகிறேன். இது பாத்திரம்லாம் வச்சு இடித்து செவரெல்லாம் வந்து மண்ணாக கொட்டிடுச்சு. பாத்திரத்தெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா இப்படி தான் கரையாக இருந்துச்சு.
கடப்பாக்கல் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து பெயிண்ட் அடிக்காமல் விட்டிருந்தாலே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பெயிண்ட் வந்து எல்லோ கலர் அடிச்சதுனால கரை கரையாகிடுச்சு. அந்த வால் ஸ்டிக்கரை வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். இது மேலே தண்ணி நின்னா கூட நம்ம அழகாக துணி வச்சு தொடச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒட்டும் போது எப்படி ஒட்டணும்னு தெரில. அதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் 1 by 1 வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸ்டேஷ்னரி ரேக் வந்து ஒட்டும் போது கென்ஷி வந்து ஹெல்ப் பண்ணா. இது வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல, நானே தனியாக வந்து ஓட்டிட்டேன். இப்படி தான் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். கிச்சனில் வந்து நான் நியூஸ் பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சரி இதை ஒட்டி பார்க்கலாம், நல்லா இருந்தால் ஆர்டர் போட்டு நிறையா வாங்கி ஓட்டலாம் சொல்லிவிட்டு ஒட்டி பார்த்தேன். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, உட்டு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக ஒட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டேன். இப்படி தான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இந்த வேலை முடிஞ்சோடனே நர்சரிலேருந்து செடி வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து 2 நட்டு வச்சிடலாம் சொல்லிவிட்டு பக்கத்தில் போயிட்டு எரு அள்ளிட்டு வரலான்ட்டு நானும் பாப்பா வந்து கிளம்பிட்டு இருந்தோம். பின்னாடி பக்கம் தான். இந்த பக்கம் மரம் இருக்குதுன்னு ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணாங்க. மரம் வந்து எடுத்து விட்டுட்டோம் நாங்கள். ஆனாலுமே அந்த இலை கொட்டியிருக்குன்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா கொளுத்தி விட்டுட்டாங்க. கொளுத்தி விட்டு ஃபுல்லாக எரிஞ்சு கறி கறியாக ஆயிடுச்சு. போயிட்டு கேட்கலான்னு நினச்சா வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாங்க கொளுத்தி விட்டுட்டு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நான் தான் வந்து அணைச்சேன். நம்ம அமைதியாக இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த டைமே வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கணும். கொளுத்தி விட்டு வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியல. இதுலேருந்து பேசுகிறதே இல்லை, வாயே திறக்கிறதில்ல. அடுத்தவங்க இடத்துல வந்து எப்படி தான் வந்து கை வைக்கிறாங்களோ தெரியல. நம்ம ஒரு சின்ன இலைக்கு இல்லைன்னா கூட வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு சண்டை போட வந்து வரைஞ்சி கட்டிட்டு நிற்கிறாங்க. இப்படி தான் அடுத்தவங்க பொருளை வந்து அழிக்கணுன்னே நிறைய பேர் வந்து சுற்றின்னு திரிவாங்க. பாப்பா நாய்க்குட்டி வந்து குப்பையில் போட்டுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்துட்ருக்கா. இது கார்டன் ஏரியாவில் பச்சை மிளகாய் வந்து நிறையா வந்துருந்துச்சு. சரி இந்த இடத்துல வந்து ரோஸ் செடிலாம் வந்து வைக்கலான்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அந்த அம்மாவே நான் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து களை கொத்தி வச்சு கொத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வாங்கி கடன்னு அதை வெட்டி விட்டு அதுக்கப்புறம் செடியெல்லாம் வச்சுட்டு தண்ணிலாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நிறைய பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க. தான் பொருள் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க பொருள் வந்து எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு கொளுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. வீடு ஃபுல்லாக எங்களுக்கு புகை. என்ன பண்ணுறதுனே தெரில. குழந்தை வந்து இரும்ப ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடியில் போய்ட்டு தான் தண்ணி பிடிச்சி நான் வந்து ஊற்றினேன். ஒரு மணி பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த கிச்சனில் வைக்கலான்ட்டு கிச்சனில் லாஸ்ட்டாக வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி இப்படி தான் வந்து வச்சுருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.